Shakti, RK11's captain. அடி மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரி 142 கிட்ட ஆயிடுச்சு. டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் பால் கேட்ச் விட்டாருங்க. நல்லா போட்டாரு சக்தி. ஒரு பெரிய விக்கெட்டுங்க லோகேஷ் அவருடைய விக்கெட்டு. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா மேலே விளையாடிட்டு இருக்காரு லோகேஷ் தோனி அவர்கள். அகலப்பந்து சக்தி, இந்த மண்ணின் மைந்தன். நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பிளேல பவுண்டரிஸ் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இந்த வயசுலயும் 3 ரன்னுங்க. இந்த வெயில்ல 3 ரன் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஓடி எடுத்திருக்காரு லோகேஷ் தோனி அவர்கள். ரிவர்ஸ் ஸ்வீப் என்ற முறையில் 3 ரன்கள். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். ஒன்னு 2 கன்வெர்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு தடுமாற்றத்துடன் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க RK11. சிறப்பா போட்டுட்டு இருக்காரு சக்தி. சப்போர்ட் பண்ண போல ஃபீல்டர்ஸ். சுஜித் மோவில் ஒரு ஓட்டம். ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 9. At the end of 1 over, team score is 9. யாரா இருந்தாலும் கொஞ்சம் லைன் கொஞ்சம் வெளியில வந்துருங்க. சப்போர்ட்டர்ஸா இருக்கலாம், பட் லைன் உள்ள போகக்கூடாது. அது ஓனரா இருக்கலாம், ஆர்கனைசரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேம் ரூல்ஸ் தான். அடுத்ததாக பந்து வீசுகிறார் வினோத். Wide. என்னொரு தடுமாற்றம். இன்னொரு ரைடுங்க.
டாட் பாருங்க, 2 பால் வைடு போட்டு அடுத்த பால் கரெக்டாக போட்டாரு. தேவையில்லாத ரன்னுங்க, டாட் பால் போட்டதை கீப்பர் இங்கேயே அடிச்சு ஒரு மிஸ்ஃபீல்டில் போயிடுச்சுங்க. இன்னொரு வைடுங்க, நல்லா போடுறாரு, அடுத்தது 2 வைடு போடுறாரு, ஒரு டாட் போடுறாரு, வைடு போடுறாரு. நாலு பால் போட்டிருக்காரு, 3 வைடு. இன்னொரு வைடுங்க, என்னன்னு கரெக்டாக தான் போடுறாரு, வெளில போயிட்டே இருக்கு பால். ஏன்னா அந்த இடத்துல ஆடுறவர் அப்படிங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அடிப்பட்ட காரணத்துக்காக குட்டி சிசியின் கேப்டன் வந்து ஆட முடியாம தன்னோட முழு திறமையை டீமுக்காக காமிச்சிட்டு இருக்காருங்க. அந்த கால்வழியே எனக்கு தெரிஞ்சு 1 ஹவரா அந்த டீமை வந்து வர வச்சு ஒரு டைம் வந்தோடனே நல்லா அடுத்து ஒரு டாட் போட்டுருக்காருங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்து அடுத்த 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு. சிறப்பாக ஆடக்கூடிய லொகேஷன் எனக்கு. சிறப்பான ஒரு அடிங்க, ஸ்டேஜ் சேவ், நல்ல ஃபீல்டிங்க. ஒரு 3 ரன் வந்து ஒரு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பவுண்டரியை சேவ் பண்ணிருக்காங்க. 2 ரன்னு. இரண்டு ரன்கள் ஆஃப் தி சைல். நல்லா ஆடிட்டு இருக்காங்க குட்டி சிசி. Dot ball at the end of the power play. அணியின் எண்ணிக்கை 18. அவ்வளோ வைடு போட்டும் 9 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. அப்போ வைடு இல்லைன்னா அவர் 3 ரன் 4 ரன் தான் கொடுத்துருப்பாரு. நிறைய டாட் பால் போட்டார் வினோத். சிறப்பான ஒரு கம்பேக் தான் அவர்கிட்ட இருந்து. இதை சொல்லியே ஆகணும், இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட மதனை நான் வந்து அடிபட்டு விளையாட முடியாமல் வெளியில் நிற்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க டீமுக்கும் அப்படி தான் ஒரு தூண் இழந்த மாதிரி நிற்கிறாங்க. கண் கலங்கிய இந்த கண்களை பார்க்கும்போது என் இதயம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ட்ரஸ்ட்புரத்தின் செல்லப்பிள்ளை அவர் தாங்க இப்போ டீமை லீட் பண்ண போறாரு. செல்வம் ஒன்று இரண்டாகுமா? ஓ, நல்ல ஃபீல்டிங். இரண்டு
கௌதம், யோகி. நல்ல ஃபீல்டிங்க, ஒரு ரன்னை கட் பண்ணியிருக்காரு. ஜுனைத், நல்ல யாக்கருங்க. டாட் பால். கேரளாவின் செல்ல பிள்ளை wide. நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஏன் தெரியல. ஸ்டம்பிங் என்ற முறையில் அவுட் ஆகி வெளியேறுகிறார் லோகேஷ்னா. உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும், இது வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து சில பேர் தான் கேரளாவுக்கு ஆடி இருக்காங்க. டென்னிஸ் பால்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல விளையாடின வரதா. அவரோட ரெக்கார்ட் சொல்லணும்னா சொல்லணும் எப்படின்னா, அது கீப்பர் நிக்கலாங்க, கீப்பரை தாண்டி 6 லைன்ல போய் பால் போடுற அளவுக்கு போலிங் போட்டிருக்காருங்க. ஜஸ்ட் 16 ரன்ஸ் கொடுத்தாருங்க, ஒரு பால் கூட போடாம. அவரோட ரெக்கார்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து யாருமே போய் கேரளால அடிச்சது இல்லை. சிறப்பான நீங்க வந்த ஃபர்ஸ்ட் பால்லே ஆடுங்க ராகுல். பா அழகா இருக்குங்க, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி அடிக்கல ஸ்வீப் மாதிரி, நல்ல ஷாட்டு. ஏன்னு தெரியலங்க, இப்பதான் லெக் சைடில் ஷார்ட் வச்சாரு, அடுத்த பால் ஏறி வர்றாங்க. ஸ்டம்பிங், சாரி சம்பிங். இது முன்னாடி தான் லோகேஷ் அப்படி ஆனாரு. சேம் ஓவரில் 2 பேருமே ஸ்டம்பிங். ஸ்கோர் நல்லா தான் வருது. 3 overs 28 ரன்ஸ். ரன் ரேட்லாம் 9 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. 28 டீமுக்காக அடுத்ததாக ஆடுபவரின் பெயர் ராஜேஷா, ராஜேஷ். யோகி சூப்பரா போட்டாருங்க, 6 கொடுத்தாலே நல்ல கம்பேக்ட் தர முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்காருங்க. போலர் அப்படிதாங்க, பேட்ஸ்மேனுக்கு பேட் இருக்குங்க, பவுலர் பால் இருக்கு, லென்த்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. சூப்பரா வந்து ராகுல் வந்து அடுத்த பந்திலே அவுட் ஆயிட்டு போறாரு. கேப்டன் அதை தான் பேசிட்டு இருக்காரு. அடுத்ததாக தன் அணிக்காக பந்து வீசுபவர் விக்கி, ஆல்ரவுண்டர் விக்கி, இடது ஆட்டக்காரர், வலது கை பந்து வீச்சாளர் விக்கி, ஜெயிண்ட் விக்கி என்று சொல்றாங்க. விக்கி டைமர் போயிட்டு இருக்கு சக்தி. 7 ஓவர்ஸ்க்குள்ள 35 மினிட்ஸ்ல போடலாம்னா 5 ஃபீல்டர்ஸ் உள்ள. நல்ல லைன்
பாருங்க, டாட் பால். ஐஎம் ஆக்ஷன்ல நல்லா போட்டுட்டு இருக்காரு விக்கி. ஒரு ஓட்டம் நல்லா போட்டாருங்க. அது ஆஃப் திசையில் ஒரு ரன் ஆட்டு போறாரு விஜய் ஹாசன். ஓப்பனிங்ல இருந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. சிறப்பா வச்சாருங்க. 2-1, 2 ஓட்டம், சிறப்பான ஒரு ஓட்டம். அப்படி சொல்ல எடுத்து ஐயோ, ஃபீல்டரே ஏமாத்திட்டு போயிடுச்சுங்க பாலு. 2 ரன்னு. சூப்பரா 1-2 கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி சிசி. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பட்டு இருந்தா ரிவ்யூ போயிட்டு இருப்பாங்க. நான்காவது ஓவரின் கடைசி பந்து. டாட் பால். சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. தண்ணி எடுத்துன்னு போறவங்க உள்ள வந்தீங்கன்னா ஜெர்சி அம்பையர் வந்து தண்ணி கேட்கிறாரு. ஜெர்சி இல்லாம உள்ள போயிடாதுங்க யாருமே. ஒரே நிமிஷம். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. குட்டி சிசியின் கோச்சர் வரதா அவர்கள் குட்டி சிசி வந்து இவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த டீமை வந்து எனக்கு தெரிஞ்சு 1 மாசமா பிராக்டிஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்தா அவர்கள் தான். இந்த பசங்க எப்ப டயர்ட் ஆனாலும் சரி மார்னிங் ஈவினிங் வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறது வந்து வர்தா தான். அவரோட கனவு வந்து இவங்க தான் நினைவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாக்கி லெவன்ஸ்க்காக 5வது ஓவர் வீசுபவர் யோகி. சமபாலுங்க. யோகி தான் வந்து அப்படியே கொஞ்சம் ரன் அப்படியே கம்மி பண்ணிட்டு இருக்காரு.
ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1-2 நல்ல ஃபீல்டிங்க. இந்த டீமுக்கு வந்து ஃபீல்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் உள்ள டீம் வந்து அதை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா குட்டி சிசில வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே வாய்ப்பு தருவாங்க. அதுதான் இந்த வருஷத்துல கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா விஜய் ஹாசன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பிறப்பின் செல்லப்பிள்ளை செல்வம். சரியான ரன்னிங்க விஜயஹாசன். நேற்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பிரிண்ட் அடிக்க வச்சது வந்து வரதா அவர்கள். நேற்று அந்த பையனை ரொம்ப கூடமா பண்ணாருங்க. 1 ரன் 2 ரன் எப்படி கன்வெர்ட் பண்ணன்னு சொல்லி கொடுத்தது வந்து வரதா தான். அழகாக ஆடிட்டு இருக்காருங்க விஜயஹாசன். 1-2 கன்வெர்ட் பண்றாரு. சிங்கிள்ஸ் டாட் விடாம ஆடிட்டு இருக்காரு. சிறப்பான ஒரு ஃபீல்டிங்க. நான் சொன்னேன்ல யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க இந்த டீம்ல, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42. அணியின் எண்ணிக்கை. சஞ்சய் மைக்கு தர பேசுறியா? ஆறாவது ஒரு வீசுபவர் விக்கி நல்லா போட்டுட்டு இருக்காங்க. 5 ஓவருக்கு 42 ரன். 2 சைடுமே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியலங்க, விஜயஹாசன் வந்து எது பெற்றாலும் பொண்ணா மாறிடுது. ரன் அவுட்டே அடிக்க முடியல. இது வரைக்கும் 3 வாட்டி 4 வாட்டி கொடுத்தாரு. லெக் பைஸ். ஒன்று இரண்டாகமா 2 ஓட்டம். என்னோட தடுமாற்றம் ஃபீல்டிங்ல மிஸ் பண்ணதால 2 ரன் போயிருக்காங்க.
ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க குட்டி சிசி. ரெண்டு ரன்னா எடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி ஆடியே. காத்து ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கு, ஆனாலும் பின்னாடி போட்டு ரெண்டு ரன்னா எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு தடுமாற்றம். விக்கி நல்லா போட்டு போன ஓவர் என்னன்னு தெரியல. டபுளா போயிட்டு இருக்கு, வைடு போடுறாரு. இந்த டீமும் சலைச்ச டீம் இல்லைங்க, யங்ஸ்டர்ஸ் தான், ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்க டீம். குயிக் ரன்னுங்க ரெண்டு பேருமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி சிசில யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வரதா. அந்த ஆக்ஷன் இன்னைக்கு அவரை பார்த்தேன். எல்லா டீமும் ஒரு ஷீட் மட்டும்தான் வச்சிருந்தாங்க, 15 ஷீட் வச்சிருந்தாருங்க. இருக்கிறதே 150 பிளேயரு, அதில் ஏற்கனவே 20 பிளேயர் போயிட்டாங்க. குட் ஷாட், நல்ல ஃபீல்டிங் சிட்டி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் லைவ்ல நான் வருவேன், தகவல் தர வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர்ஸே ஏமாச்சுங்க பாலு. 2 ரன்னு. ஓவர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. 9 பேர் ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. தன்னால முடியலனாலும் சரி, டீமுக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ ஒரு என்கரேஜ்மெண்ட் தராரு பாருங்க யுனைடெட் லெவனோட கேப்டன் மேடி. அந்த மேடின்ற பேர் வரதுக்கு காரணமே எங்க அண்ணன் வரதா. புழுதி வகத்துல ஒண்ணு பண்ணாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹிஸ்டரியை யாராலையும் பண்ண முடியாது. சமங்க நல்ல டாட் பால். as a captain நான் முன்னாடி நின்று போடுவேன்னு சொல்லி வந்திருக்காரு சக்தி, ஆர்கே லெவனோட கேப்டன் மற்றும் ஐகான். ரன் அவுட் முறையில் ராஜேஷ் அவர்கள் வெளியேறுகிறார். யோகி அடுத்ததாக களமிறங்குவோர் இடதுகை ஆட்டக்காரர் சரண். சக்தி செம்மையா போட்டுட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு பிளேஸே தான், ஒரு லைன்ல போச்சாருன்னா கரெக்டா அங்கேயே போட்டுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சரண், இடதுகை ஆட்டக்காரர். ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். இப்பதான் ஒரு விக்கெட் போச்சு. அடுத்ததாக நல்லா ஆடிட்டு இருந்த விஜய் ஹாசன் தன் விக்கெட்டை இழந்துட்டு வெளியேறுவார்.
அடுத்ததாக இறங்குபவர் கார்த்திக். ஹரிஷ் சொன்னலங்க முன்னாடி ஒரு under-17 பிளேயர்ஸ், under-21 பிளேயர்ஸ் எல்லாம் கலந்துருக்க ஒரு டீம் இங்க RK 11s. சக்தி கிட்ட தான் பிடிச்ச விஷயம், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சு பாருங்க. இப்ப வரதா அவருக்கு தான் ஒரு ப்ரௌட் மொமெண்ட். இது தான் வளர்த்த பையன் வந்து இப்படி ஆடி இருக்கான்ற ஒரு அந்த கர்வத்தோட நின்றுட்டு இருக்காருங்க. எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காருங்க. அவர் முன்னாடி நிக்கணும், ஆனா எல்லாரையும் முன்னாடி அனுப்பி பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. தற்போதுமை இல்லாத ஒரு தலைவன் அவரு. கஷ்டப்பட்டு ஒரு நல்ல த்ரூங்க, ஒரு அகைன்ஸ்ட் விண்ட்ல சின்ன பையன் நல்லா போட்டு அடிச்சாருங்க. கார்த்திக் ஆஃப் தி சைட்ல ஒரு 2 ரன்னு. பால் அடிச்சானே 2 ரன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் மட்டும்தாங்க கத்துறாங்க. பாவம் அவங்க 1 ரன் வருதா 2 ரன் வருதா ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. கேட்ச். இந்த ஊர் வந்து ரன்னு கொஞ்சம் கம்மியா கொடுத்து போட்டுட்டு இருக்காருங்க. அதாவது சொல்லுவாங்க இப்போ கேப்டன் வந்து லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து போட்டு டாட் பால் நிறைய போட்டார் இந்த ஓவரு. இப்ப களம் இறங்குவர் சரவணா என்கின்ற சரோ. ஒரு நல்ல பிக் ஹிட்டருங்க. நான் சொன்னேன்ல 2 டீம்ல யங்ஸ்டர்ஸ் உள்ள ஒரு டீமுங்க இது. யங்ஸ்டர்ஸை வச்சு நாங்கள் அடிச்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு எப்படி 2007 தோனி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு கப்படிச்சாரோ அது மாதிரி அடிச்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த டீம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய ஆட்டத்தில் தன்னோட பந்து வீச்சில் வந்து எதிர் அணியை வந்து கலங்கடிப்பார்னு பார்த்தோம். எங்களையும் கலங்கடித்த ரியாஸ் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ளார். ஒரு தடுமாற்றம். சக்தி ஒரு ரன். நல்ல ஒரு ஸ்லோவர் வெயிட் பண்ணாரு சாரு, கரெக்டா பார்த்து ஒரு ஸ்லோவர் கரெக்டான இடத்துல போட்டாரு. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. 5 ரன் போட்டிருக்காருங்க. சக்தி சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க. குட்டி 11s குட்டி 11 நல்ல போலர்ஸ் இருக்காங்க. அது அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ஐகான் கேப்டன் சொல்லலாம் லோகேஷ் தோனி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா 10 பேர்ல ஒரு 1-2 இடத்துல எப்பயுமே இருப்பாருங்க அவரு. நானும் இத்தனை வருஷமா அவர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன், ஆகணும்னு நினைச்சுதான் இருக்கேன், தவிர இது வரைக்கும் ஆக முடியல. ஜூனைத் வந்து தன் அணிக்காக பந்து வீச வந்துள்ளார். ஜூனைத் ஸ்விட்ச்ல அடிக்கலான்னு பார்த்தாரு. லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். ஃபர்ஸ்ட் பால் நான் வைடு போட்டாலும் அடுத்த பால் கம்பேக் கொடுப்பான்னு போட்டிருக்காருங்க ஜூனைத். குட்டி சிசுவாக இடது ஆட்டக்காரர் சரண்
சரணா ஜுனைதா. ரெண்டு ஓட்டம். நல்லா ஒரு 9 ரன்ன்ற ரன் ரேட்ல வந்திருந்தாங்க. நல்லா போட்டிருந்த ஜுனைத் வந்து என்ன தடுமாற்றத்துடன் அகல பந்து போட்டுட்டு இருக்காரு. இவரே ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க ஜுனைத். அடிச்சாரு, கேட்ச். இது வரைக்கும் 2 கேட்ச் எடுத்துருக்காருங்க ஹரிஷ். அங்கே ஒரு ஃபீல்டிங்கில் ஒரு 2 ரன் சேவ் பண்ணாரு. இப்படிதான் இருக்கணும் ஒரு யங்ஸ்டர்னா டீம்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். அடுத்ததாக களமிறங்குபவர் சஞ்சய். சிபி சஞ்சய் செம்மையா பேசுவாருங்க. அவர் தமிழ் வந்து அவ்வளோ உச்சரிப்பு அழகா இருக்கும். அவர் பேச வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லா. திருக்குறள்லாம் அவர்கிட்ட அவர் வாய்ஸ்ல கேட்கணுங்க, அவ்வளோ அழகா இருக்கும். டஸ்ட் வீரத்தின் செல்ல பிள்ளை அடிக்க பார்த்து ஒரு ரன் சொன்னதாங்க. ஜுனைத் ஆல்ரவுண்டர்ன்றதை நிரூபிச்சிட்டு இருக்காரு, கரெக்டான இடத்துல போட்டுட்டு இருக்காரு. அடுத்ததாக ஆடுபவர் சரோ வர்சஸ் ஜுனைத். டாட் அடிப்பாரா? கடைசி பந்த ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குங்க. அடிச்சாருங்க. 1-2 ஆகுமா? 2 ரன்னு. 2 நல்லா ஓடிட்டாருங்க சஞ்சய். எல்லாருமே எதிர்பார்த்த ரிவ்யூ கேட்டிருக்காங்க. குட்டி சிசி வந்து சைட்ல நோபாலுக்காக ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எனக்கு ஓகேங்க, ரிவ்யூ இல்லையா? தேவையில்லை. 8 ஓவர் முடிவில் குட்டி சிசி 65 ரன் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கம்பேக் தான் வந்து RK 11s. நல்ல ரன் போயிட்டு இருந்து ஒரு 9 per over அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த விழாவை சிறப்பிக்க எங்கள் அண்ணன் கேரளாலேருந்து வந்திருக்காரு, வரதராஜன். அறுபத்தி 6 ரன் RK 11ஸ்க்கு வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா CSC வந்து 54 ரன்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி இது நடக்குமா?
மாட்டேன் காலையில். வேறு கோபாலபுரத்தில் வேறு ஒரு மேட்ச் ஆட்டோம். இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு குட்டி சிசிலேருந்து சஞ்சய் வந்து ஒரு 3 திருக்குறள் சொல்லுவார். அப்போ தெரியுங்க உங்களுக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு போலர் இந்த டோர்னமெண்டோட இப்போ திருக்குறள் சொல்வதற்காக சஞ்சய் அவர்கள் மேலே வருகை வந்திருக்கிறார். இதோ வாசிப்பார். எப்படி வாசிப்பாருன்னு மட்டும் பாரு. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா குட்டி சிசியோட இப்போ நம்மளுடன் உரையாற்றிக் கொண்டிருந்த உதய அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பைக்கை நானே பிடிக்கணும். குட்டி சிசி அவர் சொல்ல நினைக்கிறா. இனிமே நான் சொல்லுவேன். குட்டி சிசியில கேப்டன் இல்லாத காரணத்தினால் கேப்டன் இருக்காரா சுனில் நரேன் அவர் போயிட்டு வருவார். சென்னை சிட்டிக்கு சுனில் நரேன் ஒரே சுனில் நரேன் தான்டா போயிட்டுக்காரா. கோச் உள்ள போறாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மேட்ச்ல வந்து 66 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக கேப்டன் சக்தி மற்றும் கார்த்திக், தினேஷ் கார்த்திக் நம்மளே ஒரு பேர் கொடுத்தது பண்ணிட்டான். போட்டி கொஞ்சம் விரைவாக நடத்தும்படி நடுவில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 4வது மேட்ச் இப்பதான் போயிருக்குது. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பாசா நடத்தி விடுங்க நடுவர்களே. அடுத்த மேட்ச் டாஸ் போடுவதற்கு இரு அணியின் தலைவர்களும் மேடை வருகை வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கேட்கவே இல்லை. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. இரு அணியின் தலைவர்களும் எங்கிருந்தாலும் பூவா தலைவா போடுவதற்கு மேடை வருகை வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி வரமாட்டாரு. அவர் ஏன்னா கேப்டன்ஷிப் பிடிக்கிட்டாங்க. அதனால இப்போ வந்து டூப்ளசிஸ் தான். என்ன ஆச்சு? டைம் ஆயிடுச்சா? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஃபீல்டிங் செட் பண்றீங்க. இங்கிருந்து 35 நிமிஷத்துக்குள்ள நீங்க 7 ஓவர் முடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா கட்டாயமா 5 பேர் உள்ள வச்சு போடணும். அந்த மாதிரி நாங்க கடுமையான ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு சிறப்பான ஒரு ஃபீல்டர் சஞ்சய் அவர்கள். அவர் விக்கெட் கீப்பிங் பணியில இருக்காரு. இப்போ முதல் ஓவரை வீசுவதற்காக அந்த அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் லோக்கி என்கின்ற லோகேஷ் முதல் ஓவரை வீசுவதற்காக
முதல் பந்து கேட்ச் ஆகுமா? இல்லை. ஆஹா, 4க்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஃபீலிங். நிப்பான் 2 பேரும் போட்டி போட்டுருக்காங்க. நான் எடுத்தா நீ எடுக்கிறானு. வீரர்கள் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்க கூடாது. யாருன்னா ஒருத்தர் எடுங்க பால. போட்டி போட்டுருக்காங்க. சிறப்பான ஒரு அடிங்க கார்த்திக் அவர்கள். நல்ல ஒரு சிறப்பான ஒரு தொடக்கம். முதல் பந்தில் 2 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால ஒரு ரன் ஓட விட்டுருக்காரு கீப்பர். அது ஒரு ட்ரிக்ஸ் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்து மாற்றத்துக்காக அவர் விட்டுருக்காரு. லெக் பை. நன்றி நடுவர் அவர்களே. ட்ரிக்ஸ் எல்லாம் இல்லைங்க, அது அப்படித்தான் சொல்லணும். அது வந்து விஷயம் இருக்குது அதுல. ஆஹா, சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரன் அவுட் வாய்ப்பா? இல்லை. சிறப்பான ஒரு பந்து வீச்சு லோகேஷ் அவர்களிடமிருந்து. லெக் பை. சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டுமே லெக் பைஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்களா? யார் சப்போர்ட் பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. சிறப்பான அடிங்க. நாளா பாலுக்கு முன்னாடி ஃபீல்டு ஓடிட்டார். பவுண்டரி தாண்டி ஓடிப்பாரு. நேரம் மிஸ் ஆயிடுச்சு. ஆர்சிபி அணியின் கேப்டன் வந்துவிட்டார். டூ பிளஸஸ் வரல, அது போல தாவித்து வந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஜெயன் அவர்கள் வந்திருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா. நல்ல ஒரு ஃபீல்டிங். வீட்டுக்கு போயிட்டான். நல்ல ஒரு ஃபீல்டிங். நிப்பு என்கின்ற சக்திவேல். அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்யும் ஆட்டம் இது. 2 பேரும் தன்னுடைய முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டனர். 1-2 மாறுமா? இல்லை, 2 ஓடிவிட்டார்கள். 3ஆக மாற்றுவார்கள் என்று நினைத்தோம். கொஞ்சம் அப்படி வந்து வேற மாட்ட ஆசைப்படி நல்லா இருக்கும். ஓவர். ஒரு ஓவர் முடிஞ்ச அணி நினைக்க இன்னும் ஒரே நிமிஷம் கேட்டு சொல்றேன். ரஜினி நினைச்ச போற முத்து ஒரு ஓவர் முடிஞ்சப்போ ஸ்கோர் 10. எப்படி மஜாவா? யாரு டாஸ் வெற்றி பெற்றார்கள்? 11 இப்ப அனௌன்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. ஹலோ 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 ஹலோ. கொஞ்சம் ஸ்பீடா நடத்தலாம். குட்டி சிசிக்காக பந்து வீச வந்துள்ளார் யோகி. யோகி நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த டீம்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆமா, இன்னொரு யங்ஸ்டர் கால் அடிபட்டுச்சு. அவர் விளையாடுறது அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு. இப்பவுமே யங்ஸ்டர் தான்டா. இன்னொரு யங்ஸ்டர் அந்த டீம் உள்ளே இருக்காரு. எங்க மாமா ஒருத்தர் இருப்பாப்புலாங்க, நரேன். செல்ல பிள்ளை. எல்லா கிரௌண்டுக்குமே செல்ல பிள்ளை எங்க மாமா. டேய் பைத்தியக்காரன். ஒரு ஊர்ல 10 ரன் வச்சிருக்காங்க ஆர்கே 11. சிறப்பான அடி. 6 ரன்.
நேரா கோடலாமனை நோக்கி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேல வந்து நியூ பால்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் 6 இப்பதான் அடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சக்தி, வாழ்த்துக்கள் மட்டும்தான். இன்னும் நல்லா விளையாட்டும் போது மேன் ஆஃப் தி மேட்ச். கேப்டன்ன்றத நிறுவுகிறாருங்க. போலிங்லயே வந்து 1 ரன் ரேட்டை கம்மி பண்ணாரு. ஆஹா, சிறப்பான ஒரு அடிங்க. நேரம் அடிச்ச அடுத்த பால் ரிவர்ஸ். 1 2 3. ஆஹா, எங்க மாமா கிட்ட அடிச்சு 3 ரன் ஓடுங்க, ரன் அவுட் அடிங்க. சிறப்பான ஒரு ஆட்டம் சக்தி அவர்களிடமிருந்து. ஒரு ஆட்டம் மாறலாங்க. சிறப்பான ஒரு அடிங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு இந்த அணிக்காக. நல்ல ஒரு ட்ரை. கேட்ச் ஆகுமா? கேட்சை நழுவ விட்டார் ராஜேஷ் அவர்கள். கேட்சை நழுவ விட்டாரா மேட்சை நழுவ விட்டாரான்றது சற்று நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். இல்ல அது ஸ்டார் பிளேயர் இருந்தாலும் பக்கம் தான் இருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க யாரும் ஸ்டார் பிளேயர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த டேல நல்லா ஆட்டாங்கன்னா அவங்க தான் ஸ்டார் பிளேயர். அதனால தான் சொன்னா அவர் நல்லா ஆடி இருக்காரு. அவர் தான் அப்ப ஸ்டார் பிளேயர். இப்போ இல்லைங்க, உங்களுக்கு மைக் ஸ்டக் ஆகுது, கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. சிறப்பான அடிங்க. ஆள் இல்லாத இடத்துல அச்சு விட்டுக்கிறாரு. 4 ஓட்டங்கள். 4 நடுவார்கள். இல்லைங்க, தரையை தொடங்கிற மாதிரி தச்சுக்கிறார் அம்பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. சக்தி அந்த இடத்துல அடிக்கும் போது அவர் ஒரு ரன்னு மாத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அது தெரிஞ்சுதான் அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருக்காரு. ஃபீல்டர் எங்க இருக்காரோ அங்க அடிக்க மாட்டேன்றாரு. கோச் நேத்துல ஒரு மாசமா பிராக்டிஸ் கிட்ட போலிங் கோச் செல்வம் அவர்கள் வந்து இதை பார்த்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஆல்ரெடி அவர் உள்ளதா இருக்காரு. ஆனா அவரை பேச முடியாம பாயிண்ட்ல நிக்க வச்சுக்கிறாங்க என் தலைவனை. எப்போ குட்டி சிசி சிறப்பான அடிங்க. 4 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு ஆன் த ரைஸ்ல வந்த பால வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிட்டு இருக்காரு. முன்னாடி ஷாட்டா அடிதான் ஆனாரு சக்தி. அவர் சக்தியை போட்டு அடிச்சுங்கிறாரு சக்தி. நல்ல ஒரு அதிரடியான தொடக்குங்க பவர் பிளேல. இந்த மேட்ச் தான் அதிக ஸ்கோர் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும். சிறப்பான ஒரு பந்து வச்சு டாட் பால். நன்றி. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 28. 14 ஒரு ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபீல்டர் எனக்கு தெரிஞ்சு அதோட போலர்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. 20 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 28. போன மேட்ச் டாஸ் போடுறதுல யாரு டாஸ் வின் பண்ணதுன்னு தெரியவில்லை. யாருங்க? மும்பை இந்தியன்ஸா? RCB win the toss. Choose to. எல்லாரும் எதிர்பார்த்த இதோ வந்து விட்டார் சுனில் நரேனோட கோச் மிஸ்டர் செல்வம். சுனில் நரேனுக்கு கோச்சா? போலிங். நன்றி. மும்பை இந்தியன்ஸ் நீங்க பேட்டிங் ரெடியா இருங்க. பந்து. நன்றி நடுவர்களே. ஒரு லைன் பிடிச்சிட்டாருன்னா இல்ல பயங்கரமா போடக்கூடிய ஒரு போலருங்க அவரு.
சிறப்பான ஒரு தடுப்பட்டம், ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, நல்ல ஒரு ஃபீல்டிங்க. சக்தியின் விக்கெட்டை எடுத்து கொடுத்த அந்த அணிக்கு நம்பிக்கையை கொடுப்பாரா செல்வம் அவர்கள் என்கின்ற சுனில் நரேன். கொடுத்து விட்டார். அவரை எதற்காக எடுத்து வந்தார்களோ அதை கச்சிதமாக முடித்துள்ளார் செல்வம் அவர்கள். செல்வம் என்கின்ற சுனில் நரேன் நல்ல ஒரு எப்பவுமே வந்து ஒரு இதில் இருந்தா அவர் தாங்க நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சஞ்சய். இந்த பந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கதிர்? இந்த பந்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த பந்தை பத்தி நாங்க சொல்லணும்னா ஆஷிஷ் நகரா தான் இட்டு வரணும். ஆஷிஷ் நகரா இந்த மாதிரி தான் நிறைய லோ ஃபீல்டர்ஸ் எல்லாம் போட்டு பெரிய பெரிய விக்கெட் எல்லாம் எடுக்கிறாரு. நம்ம இங்க இருந்து பார்க்கறது ஃபுல் டாஸ் மாதிரி இருக்கும். அவர் டிப் எல்லாம் போடுவாருங்க. நாள் வந்து மாதிரி இருக்கும். எந்த டிப்பரு? மணல் டிப்பரா? இதெல்லாம் தேவையில்ல. அந்த அது வேற டிப்பரா? சாரி நம்ம கிரிக்கெட் உள்ள வரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லோ ஃபுல் டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நகரா தான் நிறைய ட்ரெயின் பண்ணுவாரு. ஆஷிஷ் நகராவுக்கே கத்து கொடுத்தது அவரோட கிளாஸ்மேட்டுங்க. ஆஷிஷ் நகரோட கிளாஸ்மேட் தான் அவரு. ஓ, ஆஷிஷ் நகரா சீனியர் அவரு. நன்றி நடுவர். இதெல்லாம் ஒரு தடுமாற்றம். நோ பால். இல்ல ஃபீட் இல்லைங்க சக்தி. ஸ்டெப் மேக் மட்டும்தான். நான் அப்பவே சொன்னேன் இது வந்து ஒரு வந்தாருன்னா விக்கெட். நீ எப்ப சொன்ன பொய்லாம் சொல்லாத. நான் தான் சொன்னேன் அந்த மேட்சை மாத்த விட போறாரு. ஆமா நீ பேசிட்டே வர, பொய் சொல்ற நிறைய சொல்லவே இல்லை நீ. அதெல்லாம் என்னைக்கு நீங்க பொய் சொல்லிருக்கேன்? எனக்கே வந்து லெக் ஸ்பின் கத்து கொடுத்தது அவர் தாங்க. சுனில் நரேன் இல்லை, இப்ப அவர் ஆஷிஷ் நேரா மாறி இருக்கிறாரு. சுனில் நம்மளோட கோச். நீங்க அவர் பிடிச்சிட்டு வரது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு மான் கொண்டு வருவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் மாற்றி வேற மாதிரிங்க சொல்லுவாங்களா. ரிட்டையர் ஆகிற டைம்ல வந்து ஒரு 16 வயசு பையன் மாதிரி போட்டுட்டு இருக்காருங்க டீமுக்காக. அப்படியா சொல்லுங்க? ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். அவர் இன்னும் ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்கல. நீங்களே தான் ரிட்டையர் ஆகிட்டீங்க. அவரு நல்லா தெரியும். அவர் கொடுத்தாரு. அன்னைக்கு நீங்க இல்ல, அந்த பிரஸ் மீட்ல நீங்க இல்ல. நீங்க வந்து மும்பை போயிருந்தீங்க நீங்க விக்டர் எல்லாருமே. அதனால நீங்க அந்த மேட்சை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்ப துபாயில மேட்ச் ஆகிட்டீங்களா? நானும் அந்த மீட்டிங்ல இருந்தேங்க, அதனாலதான் பேசுறேன். சரியான பாருங்க ஆகலப்பா. ஓகே, இதை பார்க்க வந்து கமிட்டியில வந்து கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே போறாங்க. ஃபீல்டிங் நிற்கும் போது ஃபீல்டிங் டீமுடைய கேப்டன் ரிவ்யூ கேட்டா மட்டும் தான் போக முடியும். சரிங்களா? பால் அதே சொன்னீங்க. அவரெல்லாம் கரெக்டா பார்ப்பாரு. கீப்பிங்ல இருக்காரு யாரு? லோகேஷ் தோனி. அந்த பேர் அவர் பவர் கட்டுட்டு ஒரு பேர் இருக்கு பாருங்க, அதுதாங்க டிஆர்எஸ்னாலே தோனி ரிவ்யூ சிஸ்டம் தான். அது மாதிரி தாங்க வரும்.
சரியான லைன். சிறப்பான பந்து வச்சுங்க. இந்த இடத்துல ஃபீல்டு இருந்தா அதுவும் கேட்ச். என்ன ஆயிடுச்சு? வாலிபால் விளையாண்டுக்கிறாரு. 2 யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு போட்டிங்க. அந்த இடத்துல ஜெனல்னா இந்த இடத்துல செல்வம். 2 யங்ஸ்டர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு போட்டி. சரோ கிரிக்கெட் தானே விளையாடுறீங்க, வாலிபாலா? சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. அருமையான தடுப்பாட்டம். 2 ஓட்டங்கள். 2 ஓட்டங்கள். சிறான ரன்னிங் டபுள் விக்கெட்ஸ்ங்க 2 பேருமே. யங்ஸ்டர்ஸ்னா சொன்னாவா? நன்றி நடுவர்களே. 3 ஓவர் முடிஞ்சு அணியின் எண்ணிக்கை 34. நல்ல ஒரு போலிங்க. 6 ரன் கொடுத்தாரு. 2 முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மேட்சே மாத்திருக்காரு. இங்க மட்டும் இந்த பிரீமியர் லீக் தான் இல்ல, யுனைடெட் ஒரு டீமிங் அவரு. எப்போ யுனைடெட் ஒரு மாதிரி சரிவில் இருந்தாலும் எப்பவுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. விக்கெட் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. அடுத்ததாக பந்து வந்துள்ளார் மணி. வேகப்பந்து வீச்சாளர் மணி. ஸ்பீடு மணி. முன்னாடி ஓர பத்தி என்ன நினைக்கிறீங்க கபீர்? இங்கே ஓடுகிறாங்க ஆளுகளுக்கு. என்னோட கோச் அவரு எங்கன்னா ஜாகிங் பண்ணுறாங்களா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அப்படிதான் பறந்துட்டே இருப்பாங்க. ஃபீல்டிங் ஸ்கோர் 30 உள்ள ஒருத்தர் கேப் போட்டுருக்காரு. அந்த யங்ஸ்டர் அவர் எப்பயுமே ஸ்வீட் 16 சொல்லுவாங்க எப்பயுமே. ஓகே ஓகே. இதே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த பால டவ் வச்சு பிடிச்சிட்டு இருப்பாரு. டைவ்லாம் இல்லைங்க அவரு. கண்டிப்பா அடிப்பாரு. அவர் அடிக்காத டவ்வா இப்படி காலில் தட்டி கையில பிடிச்சிருப்பாரு. போல போயிட்டு அதிகம் தான் டைவ். ரைட். பொண்ணுவாரு எங்க அண்ணன். ஆமா, கொஞ்ச நாள் ஃபுட்பால் தான் ஆடினாரு. அருமையான பந்து வச்சுங்க. டெஸ்ட் மேட்ச் லைன் வந்து நான் பார்த்தேன். இங்கிலாந்து மேட்ச் ஒன்று பார்த்துருவேன். அதே மாதிரி இருக்குது. ஆண்டர்சன் அப்படிதான் போட்டு ஒரு பால் பீட்டு நிற்பாரு. பார்த்துருக்கியாத? நான் கிரிக்கெட்லாம் பார்க்கறது தெரியும் எனக்கு. நீ பார்க்க மாட்டேன். போறானுங்க எந்த பக்கம் எந்த ஓரம் போய் உட்காரலாம். சண்முகம் எங்க இருக்கிறான் தேடினே போயிடுறாங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஒரு காட்டன் பாருங்க. ஆமாங்க, போல்டுங்க. நல்ல ஒரு போட்டியா இருக்கு. மினி வர்சஸ் ஜூனியர். நல்லா இருக்கும். 2 யங்ஸ்டர்ஸ். இந்த டோர்னமெண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஃபீல்டிங்லாம் பஞ்சாப் பறகுறாங்க. MCPL இது கூட வருஷம் நடத்தணும். கமிட்டி கேட்குறோம். இன்னொரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியில வருவாங்க. ஆர்கனைசர் டீமுக்கும் கமிட்டிக்கும் சொல்லிக்கிறோம். ஆமா, ஃபுல்லா வீட்லயே இருக்காங்க. அவங்க வெளியே வர்றது இல்லை. இப்போ இந்த மாதிரி டோர்னமெண்ட் தான் வெளியே வருவாங்க. அதானே கேட்டுச்சுங்க. என் காதுல கேட்டுச்சுங்க. பேட்ஸ்மேன் வந்து தோனி ஃபேன் நினைக்கிறோம். அவரே வாக் பண்ணி உடனே வாக் பண்ணி போயிட்டாரு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு கத்துக்கணும் மக்களே. இதை பார்த்தா கத்துக்கணும். அடுத்ததாக ஆடுபவர் விக்கி ஜெய். விக்கி இடது ஆட்டக்காரர். இவரும் ஒரு மேட்ச் ஒரு பேட்ஸ்மேன் தான். ஒரு ரன் ஒரு 10-11 போயிட்டு இருந்த ஒரு ரன் ரேட்டை வந்து மணி வந்து அப்படி நிறுத்திருக்காரு. ஒரு ஈஸி டார்கெட் இருப்பாங்க. மணிக்கு முன்னாடி அடித்தளம் போட்டது யாரு? நம்ம போயத. விதை போட்டது யாரு? நம்ம போயத.
எங்க அண்ணன் போறதுன்னா நீங்க பழம் சாப்பிடுவீங்களா கேக்குறேன். 6 ரன்னு 3 விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி இருக்காரு. இப்ப பதில் சொல்லு, யார் விதை போட்டது? படத்துல ஒரு டைலாக் மாதிரி பேச வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட் 10 இருந்ததுன்னா போரா சுவிட்ச் போயிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தினாரு விக்கி. 4 ஓவர் முடிந்தது. அணியின் எண்ணிக்கை 38. ஜெசி போட்டுட்டு உள்ள போங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் 38. போலருக்கு அம்பையருக்கு தண்ணி எடுத்துட்டு போய்க்கிறோங்க. அம்பையருக்கா எத்தனை வருவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிச்சுக்குங்க ப்ரோ. கமிட்டியில கேட்டானே இந்த மாதிரி பண்றாங்க கதை. அம்பையர் அங்கிருந்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஓவருக்கு 30 ரன் வந்து அப்படியே கம்மி பண்ணி 4 ஓவருக்கு 38 ரன் போட்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து செல்லம் அவர்களோட கோச் மிஸ்டர் செல்லம் அவர்கள் தான். அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இயர்ஸா ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டு 30 வருஷமா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. இந்த ப்ரொஃபஷனலா டென்னிஸ் கிரிக்கெட் ஏங்க நல்லா பொறுத்த 30 வருஷம் தாங்க ஆகுது. அப்படிதாங்க. அதுக்கு முன்னாடில இருந்து விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ரெக்கார்டு என்ன சொல்லணும்னா கடைசி 3 பந்துல 18 ரன் அடிக்கணும். 18 ரன் அடிச்சாருங்க. 3 சிக்ஸஸ் அடிச்சாரு. அந்த டைம்ல எல்லாம் யூடியூப்ல இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாருமே ஒரு போலர் தான் சொல்றாங்க. நீங்க பேட்டிங்ல சொல்றாங்க. தெரிஞ்ச ஒரு பெரிய ஆல்ரவுண்டருங்க அவரு. ஆஹா, நீங்க கூட ஆல்ரவுண்டர் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தேன் வீடியோலாம். சிறப்பான ஒரு கண்டுபிடிச்சீங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்சை விட்டாரா இல்ல மேட்சை விட்டாரான்னு இனிமேதான் தெரியும். இல்ல அது கேட்ச் இல்லை. எனக்கு இருந்தா லோகேஷ் தோனி வந்து கொஞ்சம் கீப்பர் கிட்ட வந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆசஸ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுங்க. பந்து வீச்சாளரும் அப்படிதாங்க. 25 இயர்ஸா போட்டுட்டு இருக்காரு. சிறப்பான பந்து வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 அதான் சொல்றேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸும் செம்மையா போட்டுட்டு இருக்காங்க. லொகேஷன் யங்ஸ்டரும் செல்வம் யங்ஸ்டர்ஸும். அப்ப யோகியும் மணியும் பெரிய ஆளுங்களா? ஆமாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணா அது குழந்தை. கேட்சா இல்லைங்க. பால் ரொம்ப நேரம் இருந்தது. பரவாயில்ல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏஜி கொடுக்க கூடாது. கம்பேர் பண்ணும்போது இவங்க குழந்தைன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, நான் சொன்னதை வந்து தப்பா கன்வே பண்றேன். நீங்க கன்வே பண்றீங்க. நீங்க தப்பா கன்வே பண்றீங்க. நான் யங்ஸ்டர்ஸ்ன்னு அவங்கள சைல்டுன்னு, ஓகேங்களா? நான் சொன்னது வந்து அவங்கள யங்ஸ்டர்ஸ், அவங்கள சைல்டுன்னு அந்த அர்த்தத்துல சொன்னேன். ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு லோகேஷ் தோனி அவர்கள். சாருங்க. ஆஹா, ரன் அவுட்டையும் விட்டாருங்க.
2 பாலுக்கு 2 கேட்சுங்க மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ணாங்களா மேட்சை மிஸ் பண்ணாங்களான்னு சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும். என்னன்னு தெரியல. அடிச்சாரு 6 2 கேட்ச் விட்டாங்க 6 சாருங்க. ஜெயண்ட் விக்கி அதான் சொன்னல அவர் சுத்துக்கு பால் வந்து கோரா ஃபுட் சுட்டிடும் அந்த மாதிரி சுத்துறாரு. நன்றி நடுவர்களே. நான் அப்பவே சொன்ன கேட்ச் விடும்போது இது கேட்சா இல்ல மேட்சான்னு அப்புறமா தான் தெரியும்னு அதை அடுத்த 2வது பால நிரூபிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். சிறப்பான அடிங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். கேட்சை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டு பாருங்க. 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அடுத்த பால் 6 அடிச்சிட்டாரு. இந்த ஒரு ரன்னு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. 18 பால்ல 18 பந்துகளில் 17 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். இதோ மீண்டும் மணி. வெற்றி யார் பக்கம் நினைக்கிறீங்க? என்ன வந்து கேட்டீங்கன்னா 2 பக்கமும் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க 18 பால் 17 நினைக்கிறீங்க. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலருக்கு ஒரு வெளியே வச்சிருக்காங்க. சிறப்பான ஒரு பந்து. நீங்க சொன்னீங்களா டெஸ்ட் மேட்ச் எங்கேயோ பார்த்துன்னு சொல்லிட்டு ஆண்டர்சன் போட்ட மாதிரி இருந்தது. ஆமா சொல்லுங்க. ஓகே, அந்த மேட்சை பத்தி நீங்க ஒரு வார்த்தைகள் பேசணும். ஏப்பா ஹைலைட்ஸ்ல போட்டாங்க, ஒரு பால் பார்த்தேன் நானு. அந்த மேட்சை பத்தி சொல்ல என்ன தெரியும், சும்மா போன்ல நோத்தினே போகும்போது பார்த்தேன். பசிச்சா பிரசன்ட்ல 17 ஈஸின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இல்லைங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 54 ரன்ஸ் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டீமு. மேட்ச் எப்போ வேணா மாறலாங்க. விக்கெட் இதுதான் கேட்சஸ் இந்த மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். இதோ மணி விசஸ் ஜுனைத். சிறப்பான ஒரு தடுப்பாட்டங்க. 2 யங்ஸ்டர்ஸ் பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி அவங்களோட பணியை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. விக்கி வெர்சஸ் மணி எது வேணா நடக்கலாம். அடிச்சாரு கேட்ச் ட்ராப். என்னன்னு தெரியலங்க. ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. மேட்ச் வின் பண்றது ஆடுற மாதிரி தெரியல. அது ஒண்ணு இல்ல, எல்லாம் சொல்லுவாங்க கேட்ச விட்டு அதிர்ஷ்ட அதுல மூஞ்சில முடிச்சிட்டு வந்தானு. அதிர்ஷ்ட தோல்ல உட்காந்துக்கிறாரு. நீங்க பாருங்க எத்தனை கேட்ச் விட்டு இருக்கிறாங்க. பால் தான் வர மாட்டாங்க. சிறப்பான ஒரு ஷாட். ஆஹா சரோ அவன் வந்து அப்பத்திலிருந்து பார்த்துங்க. ஏன் என்கிட்ட ஒருத்தர் இந்த பால்ன்ற மாதிரியே ஃபீலிங் பண்ணீங்கன்னா மூன்றம் நீங்க போடு கேட்சும் பிடிக்க மாட்டோம் பாலும் பிடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே டாட் பால் கொடுக்கேன் போங்க அப்படின்னு டாட் பால் போனாரு. கஷ்டப்பட்டு போட்ட ஒரு மணி தேவையில்லாம மிஸ்ஃபீல்ட்ல ஒரு 3 ரன்னு ஒரு கேட்சை விட்டு ஒரு ரன்னு பிடிங்கன்னா பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதுவா இருக்காங்க. குட்டி சிசி 55 ரன் அடிச்சிருக்காங்க. 12 பந்துகளில் 11 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். இதை வந்து விட்டார் அந்த அணி
சீனியர் பிளேயர். இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் அவர் தான் மாற்றி கொடுத்தாரு, அதே மாதிரி இப்பயும் மாற்றி கொடுப்பாரான்னு பார்க்கலாம். 12 பால்ல 11 ரன் அடிக்கணும். RK Lions வெற்றி பெற 12 பந்துகளில் 11 ரன்கள் RK Lions அணிக்காக. அவங்க கரெக்டா ஆடிட்டு இருக்காங்க. 5.5 ரன் ரேட். அவங்க கரெக்டா ஆடல, கரெக்டா ஆட வைக்கிறாங்க ஆப்பனண்ட். 8 ரன் இருந்த ரன் ரேட்டை கம்மி பண்ணி 5.5 எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 கேட்ச் விட்டுருக்காங்க போன ஓவரில் மட்டும். பரத் லவ் யூ பரத். பரத் நல்ல பையன். சொன்னல நீங்க ஆண்டர்சனை பத்தி பேசுனீங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல இவரை பாத்துருக்கீங்களா? இவரை பார்த்துருக்கீங்க. லெக் ஸ்பின்னர் இவர், வார்னி இவர். என்ன லவன் எந்த வந்து திருப்புறாரு பாருங்க பால. வார்னி அது பார்த்துருக்கீங்களா? மேஜிக்கல் டெலிவரிலாம் அந்த மாதிரி. திருப்புற அப்படியே பால். ரிவ்யூ எதுக்குங்க? வைடுக்கு கேட்டிருக்காங்க, கமிட்டில இருந்து வந்திருக்காங்க. அம்பேஸ் கால் வந்து பால். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. RK Lions கேப்டன் வந்து நீங்க வந்து இந்த இது ஆர்குமெண்ட் வந்து ஸ்டேட் வியூ இல்லைன்னு அது வந்து அம்பையர்ஸ் கால். செகண்ட் மேட்ச்லயும் குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் பால், ரைட் பால். அம்பையர்ஸ் கால் ரைட் பால், கரெக்ட் பால். கமிட்டியில பார்த்து சொல்லிட்டாங்க. ரிவ்யூ லாஸ்ட் ரிவ்யூ இருக்க முடியாது. அவங்க லாஸ்ட் 2 பாலையும் டாட் பால் போட்டிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்கிங். நல்ல ஒரு ஃபீல்டிங். தடுப்புங்க. அவர் அவுட்னால தான் இந்த பால் எடுக்க முடிஞ்சது. கரெக்டான ஜம்ப். யோசிச்சு போறாருங்க, இந்த இடத்துல போட்டாதான் அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்துல போட்டுட்டு இருக்காரு மிஸ்டர் செல்லும் அவர்கள். நல்ல ஃபீல்டிங்க. அதான் சொல்றல, இந்த டீம்ல 2 டீம்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சில சீனியர் பிளேயர் தான் கேட்ச்லாம் விடுறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. விக்கி மற்றும் ஜூனாய். செல்லும் அவர்களை எதிர்கொள்பவர் விக்கி. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. சரியான பேக்கப். நல்ல ஒரு பேக்கப் மணிக்கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு போலிங் கொடுங்க. இது பேட்ல ஆட முடியல, லெக் பைல தான் ரன் வந்திருக்கு. நல்ல போலிங் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்தா ரெஸ்ட் எடுத்துட்டு டைரக்டா இந்த டோர்னமெண்ட் வந்து ஆடுறாருங்க அவரு. வேற 2 பெரிய விஷயங்க. ஒரு 6 மந்த்தா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒரு போலர் வந்து இவ்வளவு பெரிய கம்பேக்ட் தரதுலாம் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வந்து முதுகில் வேற ஒரு அடிபடுது. அதனால கொஞ்சம் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் விட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்காகவே ரெடியாக வந்திருக்காரு. அதுதாங்க நான் என்ன சொல்றேன், ஒரு 6 மாசமா விளையாடாம இருந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு தளபதி என்னது புரியல? தளபதி ஆறுங்க, சரியான அடிங்க. 6 அது
அகைன்ஸ்ட் ஸ்டாருங்க ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, வாரண்டி ஆகணும். இது அப்புறம் ஒரு அடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சரோ அடிச்சாரு, கஷ்டப்பட்டு அடிச்சாங்க, போகவே இல்லை. ஏன்னா இது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பவரை காமிக்கிறாங்க, பவர் இட்டேஸ்ன்றத காமிக்கிறாங்க. வேகார் வெளியில போட்டு லைன் தெரியல, காலில் போட்டாரு. இந்த பால் தேவையில்லாம ஒரு ஆடு போச்சு. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை அணியின் எண்ணிக்கை 65. ஒரு ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். ஒரு ரன் அடிக்கணும். தன்னனுக்காக பந்தய சந்தையாளர் யோகி என்ன வேணா நடக்கலாம். 6 பால் பேட் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கலாம். Anything happen in this match. சொன்னாங்க ஃபுல் ப்ரெஷர் போடுறாங்க. நல்ல ஒரு போலிங், டாட் பால். அவங்களுக்கு ஒரு ரன்னு தான், இவங்களுக்கு 5 பேட் வேணும். மேட்சை நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா ஆஃப்ல ஒரு ரன், ஒரு நல்ல ஒரு batting. ரன். வாழ்த்துக்கள் ஆர்கே 11s. ஹார்ட்லக் குட்டி சிசி கேச்சஸ் பிடிச்சிருந்தா மேட்சஸ் வின் பண்ணிருக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக ஆடும் அணிகள் சிஎஸ்சி மற்றும் ஜெய்சிசி. நான் 2 நிமிஷத்துல உள்ள போயிடுங்க. சிஎஸ்சி போயிட்டாங்களா? சொல்ல கூட இல்லை. கரெக்டா போறாங்க. சிஎஸ்சி வந்து 54 ரன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண டீம் அவங்க. இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருதை பெறுவர் ஆடு என்கின்ற ஆடு சக்தி. எங்கிருந்தாலும் மேலே அறியுமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறோம். சக்தி சக்தி எங்கிருந்து காலையில் உன்னை பத்தி தான் பேசலாம் பாக்குறேன். அந்தனா எங்க இருந்தாலும் கொஞ்சம் இங்க வாங்கணும். அந்தனா கொஞ்சம் இங்க வாங்கணும்.